உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியும் 40 தொகுதிகளிலும் புதுச்சேரி உள்ளிட்ட இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றியை பெற வேண்டும் என்று அவங்க வியூகம் வைத்து களப்பணியில் இறங்கியிருக்கிறாங்க. அவர்கள் வெற்றி எப்படி சாத்தியம் என்று பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இப்போது ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியோடு கூட்டணி அமைத்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 கட்சிகள் அவங்களுடைய இருக்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக, யுஎம்எல், ஐஜேகே போன்ற பல்வேறு ஐஜேகே இல்லை நம்ம கொங்கு வேளாளர் பேரவை இந்த மாதிரியான ஒரு மக்கள் நீதி மையம் உட்பட ஒரு 12 அரசியல் கட்சிகளுடைய வாக்குகள் திமுகவிற்கு சேரும். அப்படிங்கிறதுனால தான் அவங்க உறுதியாக நாங்கள் 40லையும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூகங்களை வகுத்து களம் இறங்கி இருக்கிறாங்க. இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு கீழே பூத் கமிட்டி ஆரம்பித்து பூத் கமிட்டியிலேருந்து பாக பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள்னு ஏராளமான அமைச்சர்களை, கட்சியினுடைய நிர்வாகிகளை, மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் என்று பலரையும் இந்த குழுவில் நியமித்து வெற்றி உறுதி என்கிற நிலைப்பாட்டோடு களமிறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்து அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபடுகிறார்கள். ஆனால் களம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி, இவர்களுமே ஒரு வலிமை வாய்ந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து நாங்களும் உறுதியாக வெற்றி பெறுவோம், 40க்கு 40 வெற்றி பெறுவோம்னு எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் ஒரு 25 தொகுதிகளாவது பாரதிய ஜனதா கட்சி அணி வெற்றி பெறும் என்று திரு அண்ணாமலை அவர்களும் பிரச்சாரம் போயிட்டுருக்காங்க. களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா, ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பலத்தின் காரணமாகவும் அவர்கள் தங்களுடைய அந்த சாமவேத தான தண்டம் ஆட்சி கட்சியினுடைய அந்த பிரயோகங்களுமே அதிகமாக வருகிற பொழுது மிக அதிக இடங்கள், என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட ஒரு 30-32 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக அணி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு தான் தெரியுது. அந்த மீதம் உள்ள ஒரு 7-8 தொகுதிகள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு 4-5 தொகுதிகளுமே ஒரு 3-4 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் வெற்றி பெறும். அந்த பாஜக தொகுதி வெற்றி பெறுகிறதுல ஒரு 2 இடங்களை குறிப்பாக சொல்கிறாங்க. பாஜகவோடு அணி சேர்ந்திருக்கிற சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரத்தில் களம் இறங்கி இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற திரு டிடிவி தினகரன் அவர்களும் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கள நிலவரம் ஊடகங்களில் கருத்து கணிப்புகளில் கூட வருது. எனவே அதிக வாய்ப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழக அணி. அதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே இந்த 2வது இடத்தை யார் பெறுவது, யார் அதிக வாக்கு சதவீதத்தை பெறுவது என்கிற போட்டி இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு சுயேட்சையை தான் களம் இறங்குறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட அந்த சிக்கல் நெருக்கடி என்பது அவரை ஒரு சுயேட்சையாக களம் இறங்கக்கூடிய சூழல் இருக்குது. அதுதான் அவருக்கு பலம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு 10 ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணவர், ஒரு மிகப்பெரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர். அவருக்கு ஒரு இக்கட்டு நெருக்கடி என்று சுயேட்சையாக களம் இறங்குறார். அது ராமநாதபுரத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறது என்பது உண்மையிலே அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக தான் நான் பார்க்குறேன்.